ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா வாய்ஸ் நாவல்ஸ். நான் உங்கள் நிலா. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கதை அவனுக்கு நிகரவள், எபிசோட் 73. வாங்க கதைக்குள்ளே போகலாம். மித்ராவை அங்கே பார்த்த நொடி ஆனந்த அதிர்ச்சி அடைந்த சர்வா மற்றும் துருவன் இருவரும் வேகமாக அவர்களின் அருகில் சென்று அவளை அணைத்து கொண்டவர்கள். பின் அவளை விட்டு விலகி நின்று அவளின் முகம் பார்த்து, குட்டிமா, நீ நல்லா இருக்கல்ல? உனக்கு எதுவும் ஆகலையா? இவ்வளோ நாள் நீ இல்லைன்னு நாங்கள் எல்லாரும் தப்பாக புரிஞ்சிட்டு இருந்தோம் என்று அவளின் கைகளை பற்றி பேசிக்கொண்டிருக்க, அவர்களின் குட்டிமா என்ற அழைப்பில்தான் மித்ராவை பார்த்த அதிர்ச்சியிலிருந்து நிகழ்வுலகிற்கு வந்தார்கள் வேதா மற்றும் வர்ஷினி இருவரும். தன் கணவர்கள் மித்ராவுடன் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்த இருவரும் வேகமாக அவளிடம் ஓடி சென்று மித்து என்று தாவி அணைத்து கொண்டார்கள். அவர்கள் வந்து அவளை அணைத்த வேகத்தில் நிலை தடுமாறிய மித்ரா கீழே விழப்போக வேகமாக அவளில் பின்னால் இருந்து அவள் தோள்களை பற்றிய துருவனோ அவள் விழாமல் தடுத்து பிடித்தான். அதில் தன்னை சரி செய்து ஸ்டடியாக நின்ற மித்ராவோ அவர்கள் இருவரையும் அணைத்து கொண்டாள். அவளின் கண்களும் கலங்கிதான் இருந்தது. அவளும் அவர்களை பிரிந்து கவலையில் தானே இருந்தாள். மேலும் மேலும் அவளை அணைத்து கொண்டவர்களோ, நீ நல்லா இருக்கியா மித்து? எங்களுக்கு தெரியாது தெரியுமா, அன்னைக்கு அந்த கார் வெடிக்கும் போது என்று சொல்லும் பொழுதே வர்ஷினியின் குரல் நடுங்கியது. அதை உணர்ந்த மித்ரா அவளின் முதுகை வருடி கொடுத்து, ஒன்றும் இல்லை மெகா, நான் நல்லா இருக்கேன், எனக்கு எதுவும் ஆகலை என்று சொல்ல, அவளை பார்த்த வேதாவோ, உனக்கு தெரியாது பாப்பு, நீ இல்லாத 5 வருஷம் எங்களுக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அதுவும் எங்கள் கண்ணு முன்னாடியே உன்னோட அந்த கார் வெடிக்கும் போது என்று சொன்ன வேதா கதறி அழுக, இருவரையும் சேர்த்து அணைத்து கொண்ட மித்ராவின் கண்களும் கண்ணீரில் தான் மூழ்கியிருந்தது. தங்கள் அன்னைகள் மூவரும் அழுவதை பார்த்த குழந்தைகள் 4 பேரும் ஒரு நொடி பயந்துதான் போனார்கள். அதில் அவர்கள் பயத்துடன் ஓரமாக நின்று கொண்டிருக்க, அதை கவனித்த துருவனோ வேகமாக அவர்களின் அருகில் சென்றவன், ஒன்றும் இல்லடா, அவங்க ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணியிருக்காங்கல்ல, சந்தோஷத்தில் அழறாங்க என்று சொல்ல, அதை கேட்ட 4வரும் அவனை தான் பார்த்தார்கள். பின் அவனை பார்த்த நிலாவோ, நிஜமாவா துருப்பா என்று கேட்க, அவளை பார்த்து சிரித்த துருவனோ அவளை தன் கைகளில் தூக்கி கொண்டவன், நிஜமாதான் என்று சொன்னான். அப்ப சரி என்று சொன்ன 4வரின் முகத்திலும் அப்பொழுதுதான் புன்னகை வந்தது. தன்னை அணைத்து கொண்டு கதறி அழுது கொண்டிருந்த தன் 2 தங்கைகளையும் தன்னை விட்டு பிரித்த மித்ராவோ அவர்களின் கண்ணீரை துடைத்து விட்டவள், போதும் மெகா, போதும் தர்ஷு, நம்ம அழுததெல்லாம் நிறுத்துங்க, இதுக்கு மேலே நம்ம அழக்கூடாது, எனக்கு தான் எதுவும் ஆகலைல்ல, நான் நல்லா தான் இருக்கேன், குழந்தைங்க பார்த்துட்ருக்காங்க, அழுகிறத நிறுத்துங்க என்று சொல்ல, அப்பொழுதுதான் தங்களையே பார்த்து கொண்டிருந்த 4வரையும் பார்த்தவர்கள் தன் கண்களை அழுந்த துடைத்து கொண்டார்கள். பின் அவர்கள் இருவரையும் முறைத்த மித்ராவோ, உங்க 2 பேர்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை என்று சொல்ல, அவளை என்னவென்பது போல் இருவரும் கேள்வியாக பார்த்தார்கள். நான் இல்லைன்னா என் இடத்துல இருந்து நீங்க தானே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கணும், அதை விட்டுட்டு நீங்களே உடஞ்சி போனா மற்றவங்க நிலைமையெல்லாம் யோசிச்சு பார்த்தியா என்று கேட்க, உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு விஷயத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று சொன்னவள், ஒருவேளை திரும்ப நான் இல்லாம போனா நீங்க இப்படி இருக்காதீங்க என்று சொன்னவளை தான் வெறி கொண்டு முறைத்தார்கள் 5வரும். அத்தனை பேரும் கொலைவெறியுடன் தன்னை பார்ப்பதை உணர்ந்த மித்ராவோ அப்பொழுதுதான் தான் என்ன சொன்னோம் என்பதை யோசித்தாள். அதில் அவள் சொன்னது நினைவு வர அதில் தன் நாக்கை கட்டித்து கொண்டவள் அவர்களை பார்த்து, எனக்கு எதுவும் ஆகாது, நான் சொன்னது நான் இங்கிருந்து வேற எங்கேயாவது வெளியூர் போனா அப்படி என்று சொல்லி சமாளித்தவளை மேலும் முறைத்து கொண்டு இருந்தார்கள் 5வரும். அப்பொழுது சட்டென்று மித்ராவை பார்த்த வேதாவோ, மித்து,
இவங்க 2 பேரும் உன் பசங்களா என்று கேட்க, அவளை பார்த்து சிரித்த மித்ராவோ, ஆமா, அந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன் என்று சொல்ல, அதை கேட்ட நால்வருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. பின் அவளை பார்த்த வர்ஷினியும், நீ எப்படி அதிலிருந்து தப்பிச்ச மித்து? அப்போ அதில் எங்களுக்கு கிடைச்ச பாடி யாரோடது என்று கேட்க, அதை பற்றியெல்லாம் நம்ம நைட்டு பேசிக்கலாம் என்று சொன்னவள் அங்கிருந்த குழந்தைகளை கண்ணை காட்ட, அதை புரிந்து கொண்டவர்களும் சரி என்று தலையசைத்தார்கள். துருவன் கையில் தூக்கி வைத்திருந்த நிலாவை தன் கையில் வாங்கிய வர்ஷினியோ, இப்போ புரியுது நீ ஏன் என்னை மேகான்னு கூப்பிட்டேன் என்று சொல்ல, அவள் சொல்வது நிலாவிற்கு புரியவில்லை என்றாலும் கூட அவளை பார்த்து அழகாக சிரித்தாள். பின் மித்ராவை பார்த்து, வேதாவோ, இவங்க பேர் என்ன என்று கேட்டவள் ஆர்யாவின் முன் மண்டியிட்டு அமர்ந்து அவனை அணைத்து கொண்டாள். வேதாவை பார்த்து சிரித்த மித்ராவோ, அவன் பேரு ஆர்ய சித்தார்த், அப்புறம் இவ நிலாஷிகா என்று சொன்னாள். ஆர்யாவை பார்த்து சிரித்தவள், ஹாய் ஆர்யா, நான் உன் அம்மாவோட சிஸ்டர், உனக்கு தெரியுமா என்று கேட்க, உங்களை எனக்கு நல்லா தெரியும் தர்ஷமா, அப்புறம் நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க என்று அவன் சொல்ல, அதை கேட்டு சத்தமாக சிரித்தாள் வேதா. வர்ஷினியும் கூட அவர்களுடன் கலந்து கொண்டாள். வர்ஷினி மற்றும் வேதாவின் இந்த சிரித்த முகத்தை பார்த்த சர்வா மற்றும் துருவன் இருவருக்கும் அத்தனை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. அவர்களுக்கு இப்பொழுது ஒரு விஷயம் மட்டும் நன்றாக புரிந்தது. எத்தனை வருடங்கள் ஆனாலும் என்னதான் அவர்களுக்கு அல்ல குறையாமல் தாங்கள் காதலை கொட்டி கொடுத்தாலும் கூட அவர்களின் மகிழ்ச்சி மித்ரா ஒருவளிடமே இருக்கிறது என்பதை இந்த நொடி புரிந்து கொண்டார்கள் அவர்கள் இருவரும். 5 வருடம் கழித்து அவர்களின் இந்த புன்னகையை பார்த்த இருவரின் கண்களும் கூட ஒரு நொடி கலங்கியது. அவர்களின் நிலை உணர்ந்த மித்ராவோ அவர்கள் அருகில் சென்றவள், சாரிண்ணா, எல்லாமே என்னால தான். நான் உயிரோடு இருந்தும் உங்களை தேடி வராததுனால தான் இந்த 5 வருஷமும் தேவ் மட்டும் இல்லாமல் நீங்கள் 4 பேரும் கூட கஷ்டப்பட்டிருக்கீங்க என்று சொன்னவள் அவர்கள் 4வரின் முன் கையெடுத்து கும்பிட்டு சாரி என்று சொல்ல, அதில் கோபமான துருவனோ சட்டென்று அவளின் கைகளை தட்டிவிட்டவன், இப்படியெல்லாம் பண்ணாத குட்டிமா, அப்புறம் எனக்கு கெட்ட கோபம் வந்துடும் என்று சொல்ல, அவளை கோபமாக முறைத்த வேதா மற்றும் வர்ஷினி இருவரும், எங்களுக்கு நீ உயிரோட இருக்கிறதே போதும்டி, இப்போ நாங்கள் எவ்வளோ சந்தோஷமா இருக்கோம் தெரியுமா, எங்கள் பாப்பு எங்களுக்கே திரும்ப கிடைச்சிட்டா என்று சொன்ன வர்ஷினியும், உங்ககிட்ட நிறைய பேசணும் மித்து, வா போலாம் என்று சொல்லி அவளின் கையை பிடித்து கொண்டு செல்ல அவர்களுடன் சென்றாள் வேதா. இப்பொழுது அவர்களின் முன்னால் வந்து நின்ற வேதாவின் மகனோ, மா எங்க போறீங்க, எங்களுக்கு பசிக்குது, ஏதாவது சமைச்சு கொடுத்துட்டு போங்க என்று கேட்க, தன் இடுப்பில் கை வைத்து அவனை மறைத்த வேதாவோ, என்கிட்ட சொல்லிட்டா இங்க வந்த, அங்க தானே உங்க அப்பா நிற்கிறாரு, போய் அவர்கிட்ட கேளுப்போ என்று சொன்னவள் மித்ராவின் மற்றொரு கையை பிடித்து இழுத்து கொண்டு செல்ல, அவர்களை தடுத்து நின்ற மித்ராவோ, இருங்கடி, குழந்தை பசிக்குதுன்னு சொல்றான்ல என்று சொன்னவள், யுகா நீ வா, நான் உனக்கு என்ன வேணுமோ அதை சமைச்சு தரேன் என்று சொன்னவளை நிற்க விடாமல் இழுத்து கொண்டு சென்ற இருவரும் திரும்பி தன்னை முறைத்து கொண்டு பார்க்கும் தன் மகனை பார்த்த வேதாவோ, அங்கதான் உங்க அப்பா நிற்கிறான்ல, போய் அவன்கிட்ட கேளு, சும்மா எங்களை வந்து தொல்லை பண்ணாத என்று சொன்னவள் அங்கிருந்த ஒரு அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டாள். அவர்களின் இந்த செயலை தான் அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டு நின்றிருந்தார்கள் குழந்தைகள் 4வரும். பின் அவனின் தந்தையின் அருகில் வந்த மதியுகனோ, அப்பா, அம்மா இவ்வளோ பேசுவாங்களா என்று கேட்டான். ஏனென்றால் அவன் பிறந்ததிலிருந்து வேதா அவ்வளவாக பேசி அவன் பார்த்ததே கிடையாது. இவன் ஏதாவது கேட்டால் தவறாமல் செய்வாள், அதிகமாக பேச மாட்டாள். இவனாக சென்று பேசினால் கூட ஓரிரு வார்த்தைகளில் பதில் சொல்லி முடித்து விடுவாள். அப்படிப்பட்டவள் இன்று இப்படி பேசி சென்றதை பார்த்தவன் அதிர்ச்சியாக தான் வந்து அவன் தந்தையிடம் கேட்டிருந்தான். தன் முன்
குழப்பத்துடன் நின்றிருக்கும் தன் மகனை பார்த்த சர்வாவோ அவனை தூக்கி அங்கிருந்த சோஃபாவில் நிற்க வைத்தவன், உங்க அம்மா இது இல்லை, இதுக்கு மேலேயும் பேசுவா. இனிமேதான் உங்க அம்மாவோட உண்மையான கேரக்டரையே நீ பார்க்க போற என்று சொல்ல அதிர்ந்து அவனை பார்த்து கொண்டிருந்தனர் மதி மற்றும் ஹர்ஷா இருவரும். பின் துருவனை பார்த்த ஹர்ஷாவோ, அப்போ அம்மாவும் இப்படிதான் பண்ணுவாங்களாப்பா என்று கேட்க, உங்களுக்கு தான் நல்லா தெரியும்ல, இவ்வளோ நாளும் உங்க அம்மா உங்க மித்ராம்மா இல்லைன்னு ஃபீலிங்ல இருந்தாங்கன்னு. அதனால தான் அவங்க யார் கூடயும் அவ்வளவா பேசாம இருந்தாங்க. இப்பதான் உங்க மித்ராம்மா திரும்ப கிடைச்சிட்டாங்கல்ல, இனிமே பாரு, இனிமே தான் உங்க அம்மாக்களோட உண்மையான கேரக்டரையே நீங்க பார்க்க போறீங்க என்று சொல்ல அதை கேட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்ட ஹர்ஷா மற்றும் மதி இருவருக்கும் நன்றாகவே தெரியும் அவர்கள் அன்னைகள் இரவில் மித்ராவை நினைத்து அழுத கதையெல்லாம். அப்படி இருக்கையில் இப்பொழுது அவர்களின் மித்ராமா கிடைத்து விட்டதால் தங்களின் அன்னைகளும் சந்தோஷமாக இருப்பார்கள் என்று நினைத்தவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அதில் தன் தந்தையை பார்த்த சர்வாவோ, அம்மா சொன்னதுதான் கேட்டுச்சுல்லப்பா, எனக்கு பசிக்குது, ஏதாவது சாப்பிட அரேஞ்ச் பண்ணுங்க என்று சொல்ல அவனை முறைத்த சர்வாவோ தானே கிச்சனுக்குள் சென்று அங்கு என்ன இருக்கிறது என்பதை பார்த்துவிட்டு சமைக்க ஆரம்பித்தான். அவனுக்கு உதவுவதற்காக அவன் பின்னால் சென்ற துருவன் ஒரு முறை ஆதியை பார்த்துவிட்டு செல்ல அவனின் பார்வைக்கான அர்த்தம் உணர்ந்த ஆதியோ ஹாலில் விளையாடி கொண்டிருந்த குழந்தைகளை ஒரு முறை பார்த்தவன் அவனும் கிச்சனுக்குள் சென்றான். ஆதி உள்ளே வந்தவுடன் அவனை பார்த்த துருவன் மற்றும் சர்பா இருவரும், என்னடா நடக்குதுங்க, டீமாவை நீ எப்படி கண்டுபிடிச்ச, உனக்கு எப்ப தெரியும், குழந்தைங்க எப்படிடா இதெல்லாம் என்று ஒன்றும் புரியாமல் குழப்பத்துடன் துருவன் கேட்க அவனை தொடர்ந்த சர்பாவோ, இங்கே என்னடா நடக்குது, மித்ரா 5 வருஷமா உயிரோட இருந்திருக்கான், அதுவும் 2 குழந்தைங்களோட, அப்படி இருந்தும் ஏன் அவன் நம்மளை தேடி வரல, அதுக்கு என்ன காரணம், அப்புறம் எதுக்கு சம்பந்தமே இல்லாம எதுக்கு ஊட்டியில இங்க இருக்கீங்க என்று கேட்க அவர்கள் இருவரையும் பொறுமையாக பார்த்த ஆதியோ ஆரம்பத்திலிருந்து மித்ரா பாம் பிளாஸ்டிலிருந்து நடந்த அனைத்தையும் அவர்களிடம் கூறி முடித்தான். அதையெல்லாம் கேட்ட துருவன் மற்றும் சர்வா இருவருக்கும் அதிர்ச்சி, கோபம், ஆத்திரம், கவலை, வலி என்று சொல்ல முடியாத உணர்வில் துடித்தார்கள் இருவரும். அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. தங்கள் வீட்டிலேயே மித்ராவை கொலை செய்ய யாரோ சதி செய்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டவர்களுக்கு அத்தனை ஆத்திரம் வந்தது. அவ்வளவு பெரிய குடும்பம் இருந்தும் பிரசவ காலத்தில் கூட துணைக்கு யாரும் இல்லாமல் அனாதை போல் அவள் துடித்திருக்கிறாள் என்பதை கேட்டவர்களுக்கு இதயத்தில் யாரோ ஊசியை இறக்குவது போல் வலி தோன்றியது. தங்கள் வீட்டின் முதல் வாரிசாக இருக்க வேண்டிய 2 குழந்தைகளும் யாரும் இல்லாமல் அன்னையுடன் மட்டும் தந்தையின் பாசத்திற்காக ஏங்கி வளர்ந்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்த நொடி அவர்களுக்கு கவலையாக இருந்தது. ஆதியை கோபமாக பார்த்த சர்வாவோ, இதுக்கு யாருடா காரணம், நிச்சயம் அவனுக்கு கொடூரமான ஒரு சாவை கொடுக்கணும்டா என்று சொல்ல அதை ஏற்றுக்கொள்வது போல் தலையசைத்த துருவனும், நிச்சயம் அவனை சும்மா விடக்கூடாது என்று சொன்னவன் ஆதியை பார்த்து, என்ன பிளான் பண்ணிருக்க என்று கேட்டான். அமைதியாக அவர்கள் இருவரையும் பார்த்த ஆதியோ அடுத்து தாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதை அவர்களிடம் சொல்ல அதை கேட்டு ஒரு நொடி அதிர்ந்த இருவரும், இதை இப்படிதான் செய்யணுமா என்று கேட்டனர். அதற்கு ஆமாம் என்று தலையசைத்த ஆதியோ, எனக்கு தெரிஞ்சு மேபி அவனோட ஆட்கள் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்க வாய்ப்பு இருக்கு, அது யாருன்னு கண்டுபிடிக்கணும்னா இதுதான் பெஸ்ட் என்று சொல்ல அவர்களுக்கும் ஆதியின் இந்த யோசனை சரியாக தான் தோன்றியது. அதில் சரி என்று ஒத்துக்கொண்டனர் இருவரும். இங்கு ஆதி கிச்சனில் இவர்களிடம் சொல்லி கொண்டிருந்த இதே கதையை தான் அங்கே வேதா மற்றும் வர்ஷினி இருவரிடமும் மித்ரா சொல்லி கொண்டிருந்தாள். அதை கேட்ட வேதா மற்றும் வர்ஷினிக்கு தான் வேதனையாக இருந்தது. அதில் அவளை அணைத்து கொண்டு மீண்டும் அழுதார்கள் இருவரும். அவர்களின் கண்ணீரை துடைத்து விட்டவள், நான் இப்போ நல்லா இருக்கேன் என்று சொல்ல
நீ இவ்வளோ கஷ்டப்படும் போது நாங்கள் உன் கூட இல்லைல்ல பாப்பு என்று கேட்டாள் வேதா. அவளை பார்த்து சிரித்த மித்ராவோ, நான் இல்லாமல் நீங்களும் தான் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க சொல்ல, இங்கு கடும் கோபத்தில் இருந்த வர்ஷினியும், இதுக்கெல்லாம் காரணம் யார் பாப்பு என்று கேட்டாள். எனக்கு தெரியல, அதை கண்டுபிடிக்கணும் நம்ம தான். ஆனால் நிச்சயம் அவனோட டார்கெட் அக்னி இல்லை என்று மித்ரா சொல்ல, அது அவர்களுக்கும் புரிந்துதான் இருந்தது. ஏனென்றால் அக்னி அனைத்து கலைகளையும் கற்று தேர்ந்தவள். பாம் வெடிக்க போகும் கடைசி நொடியில் எப்படி தப்பிப்பது என்று கூட அவள் கற்று தேர்ந்தே இருந்தாள். அன்று அவள் அத்தனை அஜாக்கிரதையாக இருந்ததற்கு ஒரே காரணம், அது அவள் வீட்டிற்கு சென்றாள் என்பது மட்டும்தான். இல்லை என்றால் காரில் பாம் இருப்பதை அவள் முன்பே கவனித்திருப்பாள். அதை உணர்ந்த வேதா மற்றும் வர்ஷினி இருவரும், அப்போ அந்த கார்ல எங்களுக்கு கிடைச்ச அந்த ஃபீமேல் பாடி யாரோடது என்று கேட்க, அவர்களை ஒரு முறை பார்த்த மித்ராவோ, நான் அவந்திகா சொன்னல, அவளோட அக்கா. புரியாமல் அவளை பார்த்தனர் வர்ஷினி மற்றும் வேதா இருவரும். அன்னைக்கு நான் அந்த காரை ஆட்டோமேட்டிக் மோட்ல போட்டுட்டு குதிச்சுட்டேன். நான் அந்த டைம் கால்குலேஷனையும் பார்த்தேன். அந்த டைம் முடிகிற வரைக்கும் கார் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுன்றதையும் கால்குலேட் பண்ணி தான் பார்த்தேன். நிச்சயம் அங்கே வேற எந்த வண்டியோ ஆட்களோ வர வாய்ப்பில்லை. அந்த அளவுக்கு ரோடு எம்டியாக தான் இருந்தது. ஆனால் நானே எக்ஸ்பெக்ட் பண்ணாதது, அந்த இடத்துல காருக்கு பக்கத்தில் அவந்திகாவோட அக்கா நளினி வந்தது தான். கார் வெடிக்கவும் அவள் கார் பக்கத்தில் வரவும் கரெக்டாக இருந்ததுனால கார் வெடிக்கும் போது அவளும் அதுலேயே இறந்துட்டான். உங்களுக்கு கிடைச்சது அவளோட பாடி தான். அந்த காரில் இருந்தது என்னோட திங்ஸுங்கிறதுனாலையும் அதுக்கு முன்னாடி இருந்த சிசிடிவி ஏரியா வரைக்கும் அந்த காரை ஓட்டிட்டு வந்தது நாங்கிறதுனாலையும் நீங்கள் அதை நானும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க என்று சொல்ல, இந்த விஷயம் எல்லாம் 4 மாதம் கழிச்சு தான் எனக்கு தெரியும். என்னதான் இதில் டைரக்டாக நான் சம்மந்தப்படலைனாலும் என்னால் தான் அவந்திகாவோட அக்கா நளினி இறந்துட்டாங்களோன்ற ஒரு குற்ற உணர்வு எனக்குள்ளே இருந்தது. அவந்திகாவுக்கு அப்பா அம்மானு யாரும் இல்லை. அவளுக்கு எல்லாமே அவங்க அக்கா மட்டும்தான். அதான் அதுக்கப்புறம் அவந்திகாவை நானே என் கூட கூட்டிகிட்டு வந்து எனக்கு நடந்த விஷயத்தையும் அதனால அவங்க அக்கா பாதிக்கப்பட்டதையும் சொன்னேன். அதை கேட்டு அழுதவ, இதில் என் மேலே எந்த தப்போ இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னான். அதுக்கப்புறம் அவளை தனியாக விட மனசு இல்லாமல் என் கூடவே வச்சுக்கிட்டேன். இப்போ அவள் அமர்னு ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவனும் என் ஃப்ரெண்டு தான். அவங்க 2 பேருக்கும் நெக்ஸ்ட் வீக் என்கேஜ்மெண்ட் என்று மித்ரா சொல்லதான் எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கிறது என்பதே அவர்கள் இருவருக்கும் புரிந்தது. இதையெல்லாம் பார்க்காமல் விட்டுவிட்டோமே என்று அவர்களுக்கு குற்ற உணர்வாக இருந்தது. ஒருவேளை இதையெல்லாம் அவர்கள் அப்பொழுதே கவனித்திருந்தால், நிச்சயம் மித்ராவை தேடி கண்டுபிடித்திருந்தால் அவள் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருக்க வேண்டாம் என்று நினைத்தவர்களின் கண்கள் மீண்டும் கலங்கியது. அதை உணர்ந்த மித்ராவோ அவர்கள் மனதில் என்ன நினைத்திருப்பார்கள் என்பதையும் உணர்ந்தவள் அவர்கள் இருவரின் கண்களையும் துடைத்து விட்டாள். அதன் பின் ஓரளவிற்கு சமாதானமானவர்கள் அவர்கள் ஒன்றாக இல்லாத இந்த 5 வருட கதையை பேச ஆரம்பித்தார்கள். கொஞ்ச நேரத்தில் சகஜ நிலைக்கு மாறியவர்கள் சிரித்து பேசிக்கொண்டிருக்க, பெட்டில் அமர்ந்து கொண்டிருந்த மித்ராவின் மடியில் இரு பக்கமும் படுத்து கொண்டு அவளிடம் கதை பேசி கொண்டிருந்தார்கள் வேதா மற்றும் வர்ஷினி இருவரும். அவர்களின் அறை கதவு லேசாக திறந்திருக்க, அதன் வழியாக இவர்கள் இப்படி பேசி சிரித்து கொண்டிருப்பதை தான் எட்டி எட்டி பார்த்து கொண்டிருந்தார்கள் அவர்களின் குழந்தைகள் 4வரும். கிச்சனிலிருந்து வெளியில் வந்த துருவன், சர்வா, ஆதி மூவரும் இவர்கள் அவர்களின் ரூமை எட்டி பார்த்து கொண்டிருப்பதை பார்த்து பின்னால் கைகளை கட்டி கொண்டு நின்று விட்டார்கள். இந்த உலகத்தையே நடுங்க வைக்கும் அளவிற்கு சக்தி கொண்ட 6 பேரும் தங்களை கொலை வெறியில் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை மித்ராவை கொலை செய்ய நினைத்தவர்கள் அறிவார்களா? ஆதி மித்ராவின் திட்டம் என்ன? வேதா, வர்ஷினி, துருவன், சர்வா, ஹர்ஷா, மதி 6 பேரும் வீட்டில் இல்லை என்பதை
அவர்கள் குடும்பத்தினர் அறிந்து கொள்வார்களா? இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க நிலா வாய்ஸ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க நிலா. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.